வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு காரசாரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். மருமகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்களும் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னமா பண்ண போறீங்க? நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இதுவா குட்டி பையன் காரப்பொரி கேட்டாமா, அதை வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீ இன்னைக்கு ஃப்ரீ ஆயிப்பா? எனக்கு கொஞ்சம் பிரேக் இருக்குங்க, பிரேக் எடுத்திருக்கேன். ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு காரசாரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். என் மருமகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்களும் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காரப்பொரி செய்கிறதுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் தேவையாமா? ஆமாம்மா, இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். காரப்பொரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமாடா. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அட்டாசமாக இருக்குமா. நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பொரி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த எண்ணெய் தான். அதே மாதிரி பூண்டு வந்து தட்டி போட்டால் எல்லோரும் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டால் பொரியில் எல்லாமே கலந்துரும். பூண்டு எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து பொரி சாப்பிட்டாவே நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். பொரியில் கை வச்சாவே நிறுத்த முடியாது, நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். உப்புசமாக இருக்கும். அதை போக்குறதுக்காக தான் இந்த பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டா நம்ம வந்து அதையும் சேர்த்து சாப்பிடுவோம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெருங்காயத்தூள் போட்டு செய்கிறப்ப நமக்கு வந்து வாயு பிடிப்புலாம் இருக்காது. இந்த மோர் மிளகாய் இதுவும் ஸ்பெஷல்மா. இதை வந்து மிளகாய் வந்து மோரில் உப்பு போட்டு ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சது. இதை நம்ம எண்ணெயில் போடுறப்ப இதனோட ஃப்ளேவர், இதனோட டேஸ்ட்லாம் வந்து எண்ணெயில் இறங்கும். அப்போ வந்து பொரிக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து வரும். பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அதே மாதிரி முந்திரி. நான் எப்போவுமே முந்திரி போடுவேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால முந்திரி வந்து இந்த மாதிரி போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவேன் பையன். கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு இருக்கும். பொரியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அதனோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். மஞ்சள் தூள் நல்லா கலரை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மஞ்சள் தூள் அந்த காரம்லாம் சாப்பிட்றோம்ல, அதை வந்து நமக்கு வந்து வயிற்றில் அசிடிட்டி வராமல் பார்த்துக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, பொரி. இப்போது எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்ச பிற்பாடு நம்ம வந்து க்ரஷ் பண்ண பூண்டை போடணும். போட்டுரு. நல்லா வந்து ரெட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுக்கணும். அதாவது மொறுன்னு ஆகணும். நல்லா க்ரன்ச்சி ஆகிடுச்சா, அப்போது உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு முந்திரி. இப்போ நம்ம மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை சேர்த்துப்போம், கூடலையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போடணும். ஒரு சில பொரியில் வந்து உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நம்ம இதில் உப்பு சேர்த்தணும். ஓகேவா? ஓகே. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து தான் போடுறோம், ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா கலராக இருக்கும். 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பொரியை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுக்கணும். இதை வந்து கையிலே வச்சு வறுக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். தேவைன்னா அப்பப்போ அதிகம் பண்ணிக்கலாம். கருகாமல் வறுக்கணும். நல்லா வறுக்க தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து க்ரன்ச்சியாக நல்லா இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே நமக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஆறுனா இன்னமும் நல்லா க்ரன்ச்சியாக ஆகிடும். ஓகே. எப்போவுமே பொரியை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு உடனே சூடாக எடுத்து டப்பாவில் போடக்கூடாது. ஓகே. ஏன்னா வேர்த்துடும், சீக்கிரமாகவே நமுத்து போயிடும். அதனால தான் ஆறுன பிற்பாடு நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கணும். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குமா? இப்போவே சூப்பராக இருக்குது. இப்போவே சூப்பராக இருக்குது. ஆறுனா இன்னமும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமா. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸி. டீக்கோ காஃபிக்கோ இதை வந்து வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.